கேட்டுக்கொண்டிருப்பது இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் பவர் டைம். உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நான் 2 நாளா ஒரு வாரமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இந்த புல்பிட் கிட்ட வரும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வரும். ஆண்டவர் பேசுவார். இந்த வாரம் என் ஜனங்களுக்கு நீ என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தினதுனால இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு Who is a child of God or children of God? தேவனுடைய பிள்ளைகள் யார் என்ற ஒரு தலைப்பை நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். எஸ், of course. கடவுள் எல்லா மனிதர்களையும் கிரியேட் பண்ணியிருக்கார். we are all children of God. But particularly why some people are special children of God? தேவனுடைய பிள்ளைகளாக சிறப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தைகள் யார்? ஒரு சிலர் பேசுறது நான் கேட்டிருக்கேன். உனக்கு என்னப்பா கவலை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு ஒன்றும் நடக்காது. இன்னொருத்தர் சொல்றாரு, உனக்கு என்னப்பா கவலை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன் மனசுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படியே நினைக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, பிசாசு என்னை தொடாது. இன்னொருத்தர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு எல்லாம் அற்புதமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ஆண்டவருடைய பிள்ளை. It is so sweet to hear you are a children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கேட்பது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வது உண்டு. கேரளா தேசத்திலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் அற்புத அடையாளங்கள்லாம் ட்ரெமெண்டஸா அவர் மூலியமா கர்த்தர் செய்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அவருடைய வயதான காலத்திலே அவரிடத்துல போய் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் செபிக்கிறீங்க, எப்படி இந்த அற்புதங்கள் இந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்ட பொழுது எல்லாரும் எதிர்பார்த்த பதில், இவ்வளோ ஜெபித்தேன், இவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், இவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், இப்படி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாராம், நான் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தினால் இந்த அற்புதங்களை செய்ய முடிந்தது என்று சொன்னாராம். ஆமென். அப்ப அவர் சொன்னாராம், மக்கள் முன்னால போய் நிற்கும் பொழுது, வியாதியஸ்தர்களுக்கு முன்னால போய் நிற்கும் பொழுது, அற்புதங்கள் வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம், நான் உங்க ஊழியக்காரன் வந்திருக்கேன், உங்க அபிஷேகத்தோட வந்திருக்கிறேன், இப்படி ஜபத்தோடு வந்திருக்கிறேன், பதில் செய்யுங்கன்னு சொல்லிலாம் கேட்க மாட்டாராம். அவர் சொல்லுவாராம், நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் இப்போ கை வைக்கிறேன், அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொன்னால் அந்த சுகத்தை கொடுப்பாராம். அப்பா பிள்ளைன்ற அந்த உறவு மிகவும் புனிதமானது, பரிசுத்தமானது, மிகவும் தேவையுள்ளது. அருமையான குல்ஷான் எஸ்தர் அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய சகோதரி பாகிஸ்தான் தேசத்தில் எழுப்புதலுக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மகள். முதல் ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த வேர்டு தான் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சதான். அவங்க கேட்குறாங்க, எப்படி நான் ஜெபிக்கிறது, ஒரு வெளிச்சம் வருது, உண்மையான கடவுள் இருந்தால் பேரலைஸாக இருக்கிற என்னுடைய கால்கள் சுகமாகட்டும்னு சொல்லி அந்த அம்மையார் அறையை அழுது கொண்டு படுத்திருக்கும் போது, சிறுமியாய் படுத்திருக்கும் போது அறையில் ஒரு வெளிச்சம், அதில் அவர்கள் கர்த்தருடைய குரலை அவங்க கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் எப்படி பிரார்த்தனை பண்ணுறது, பிகாஸ் he came from a Islamic background, so he don't know. Islam always respect God. கடவுளை அவர்கள் மதிக்கிறார்கள், கடவுளுடைய பெயரை கடவுளாக பார்க்கிறார்கள். But the first word, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஒரு வேர்டு அந்த அம்மாவை தொட்டு ரட்சிப்புக்களை நடத்துது. அவர்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஊழியக்காரியாக மாறினாங்க. அந்த வேர்டில் அப்படி என்ன சார் பவர் இருக்கு அப்படின்னா, இதுவரைக்கும் கடவுளை கடவுளாவே பார்க்கிற மார்க்கங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறது.
ஆனால் கடவுளை தந்தையாய் பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. That is the fundamental doctrine in Christianity. Amen. So you are a child of God. How you say? ஞானஸ்நானம் எடுத்துட்டா ஒருத்த கர்த்தருடைய குழந்தை ஆயிர முடியுமா? வெள்ளையும் போட்டுட்டு வந்துட்டா கர்த்தருடைய குழந்தை ஆயிர முடியுமா? கிறிஸ்தவனாக பெயர் வைத்து கொண்டாள் பிலிப்பு, ஜோசப் அப்படின்னு பெயர் வச்சுட்டா கர்த்தருடைய குழந்தை ஆயிர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் கர்த்தருடைய குழந்தை? Who is the child of God? இதுதான் இன்னைக்கு பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் நான் இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான மெசேஜ். இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நீங்க சைல்ட் ஆஃப் காடா சைல்ட் ஆஃப் டெவிலா நீங்களே கண்டுபிடிப்பீங்க. Say amen. Am I correct? Hallelujah. Hallelujah. யோவான் 1:12. Book of John 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். That is not a permission. That is not a permission, but it is an inheritance. That is the authority. பிள்ளை என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்திலே பிள்ளை. ஒன்று பெற்ற பிள்ளை, இன்னொன்று அடாப்டட் சைல்டு. நீங்கள் என்னதான் அடாப்டட் சைல்டை நீங்கள் போய் வெளியில் நிரூபிக்க போனாலும் டிஎன்ஏ ஒத்து போகாது. நம்ம வெளியில் சொல்லிக்கலாம் he is my child, பயாலஜிக்கலாக ப்ரூஃப் பண்ணு அப்படி சொன்னா nobody can prove because of the DNA different ஆயிடும். என்னுடைய சன் அடிக்கடி சொல்வார், அடிக்கடி இப்படி எனக்கு ஞாபகப்படுத்துறார், I am your biological son. கொஞ்சம் பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு. ஏன் இவர் இது சொல்றாரு? 1000 பேர் வந்தாலும் I am your the biological son, you know, he is claiming the authority. Yes, of course, ஒரு குழந்தையுடைய மனதில் அது இருப்பது சகஜம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய டிஎன்ஏவும் உன்னோட டிஎன்ஏவும் ஒத்து போகணும். அப்பதான் நீ ஆண்டவருடைய பிள்ளை. கரெக்டா சார்? கரெக்டா இல்லையா? You are not adopted child in Christ. You are inherit or you can claim that authority. You are the child of God. நீ தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம், இந்த அதிகாரம் தான் அற்புதத்தை செய்யும். இந்த அதிகாரம் தான் சுகத்தை கொடுக்கும். இந்த அதிகாரம் தான் நன்மை செய்யும். இந்த அதிகாரம் தான் உனக்கு ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும். இந்த அதிகாரம் தான் நீ கேட்கறதெல்லாம் உனக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது. அப்போ உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தாவீது கோலியாத்தை எதிர்த்து நிற்கும் போது, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். I am the child of God. I have that authority. எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. நான் அதை கிளைம் பண்றேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஒரு மேன்மை பாருங்க. உன்னோட டிஎன்ஏ என்ன, ஸ்பிரிச்சுவல் டிஎன்ஏ என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மீது நீ வைத்திருக்கிற விசுவாசம். எல்லாரும் கிறிஸ்தவங்க பேர் வச்சுட்டா கிறிஸ்தவங்களை ஆயிர முடியாது. யார் அந்த நாமத்தை முழு மனதோடு அத்தாரிட்டியோடு அதை கிளைம் பண்ணி ஃபெய்த்தில் நிற்கிறாங்களோ அவங்க தான் சார் அந்த அதிகாரத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்க. நான் பெரிய பிரசங்கம் பண்ணல, சும்மா இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, பாட்டு வேற பாடுறாங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆனா பொழுதன்னைக்கு வியாதி,
பொழுதடிக்கு பிரச்சனை, பொழுதனைக்கு சமாதானம் இல்லை, பொழுதனைக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் கர்த்தர் உங்களை மறந்துட்டாரா? கர்த்தர் உங்களை கைவிட்டுட்டாரா? கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன், இன்னும் நீ சரியான விசுவாச ஜீவியத்துல அவர் மேல பற்றுள்ள ஒரு மனிதனா என்னைக்கு வாழ ஆரம்பிக்கல. என்றைக்கு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் அந்த பிள்ளை என்ற அதிகாரம் உங்கள் மீது வருகிறது. So you can claim your authority through the faith upon the Lord. இதுல பேர் கிறிஸ்தவங்க எல்லாருமே அடி வாங்கிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நேம்காக கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கிறிஸ்டியானிட்டிக்கு வந்தவங்க, கல்யாணம் பண்றதுக்காக மட்டும் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு வர்றவங்க, இவங்க எல்லாமே அடிபட்டுருவாங்க. இந்த ஃபெய்த்ன்ற இந்த இடத்துல அடி வாங்கிடுவாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் இப்படி ஒரு காரியம் உள்ள வந்துருச்சு. யார் வேணாலும் உள்ள வரலாம். சபையில் எல்லாரும் கிளைம் பண்ணாங்க, நானும் ஆண்டவருடைய பிள்ளை. ரோட்டில் பார்த்து பேசுமா, பாஸ்டர் நானும் ஆண்டவருடைய பிள்ளை தான், 20 years I am going to church. ஆனால் ஃபெய்த் லைஃப் எப்படி இருக்குது? உடைய விசுவாசம் எப்படி இருக்குது? சார், ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன் வாழ்க்கையில், ஒரு கடினமான சூழ்நிலை, உன்னால் கர்த்தரை நம்ப முடியல, அவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியல. ஐயோ, எனக்கு இந்த இடத்துல ஆண்டவர் உதவி செய்வார்னு தெரியல. அதனால தான் நீ வட்டி வாங்க ஓடுற, அதனால தான் நீ போய் பாவத்தில் விழுற, உன்னால் தாங்க முடியாம தான் சோதனைகளில் நீங்கள் விழுறீங்க. ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை? மாற்கு 4ஆம் அதிகாரம் 35 கடல்ல பிரயாணம் பண்ணி போறாங்க, பெரிய அலைகள் வருது. ஏசப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு, நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. சீசர்கள் போய் கேட்கிறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? அவர் எழுந்து முதல் கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்க விசுவாசம் எங்கே போனது? Where is your faith? நான் சொல்றேன், இந்த இடத்துல சீசர்களே ஃபெயில் ஆயிட்டாங்க. கூடையே இருந்து, கூடையே சாப்பிட்டு, கூடையே தூங்கி, அத்தனை அற்புதங்களை கண்ணார கண்டவர்களே அவருடைய நாமத்தின் மீது பற்றும் விசுவாசத்திலே அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை மறந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? புரியுதா நான் பேசுறது? அப்ப அவங்களே இங்க ஃபெயில் ஆனா நம்ம என்ன நிலைமையில இருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. Every day we are failed to claim authority through the faith. விசுவாசத்தின் மூலம் அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்வதிலே ஓரொரு நாளும் ஓரொரு வினாடியும். பிரசிலியன் கோச் ஒரு பேட்டி கொடுக்கிறார். நேற்று மொராக்கோ மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஜோஸ்வா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் நேற்று ஃபிஃபானுடைய மொராக்காவுக்கும் அருமையான பிரேசிலுக்கு, பிரேசில் ஒரு ஜாம்பவான் மிகப்பெரிய டீம். ஆனால் பிரேசிலியன் கோச் பேசுகிறாரு, எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஆமென். எங்களுக்கு பயமாக இருக்குது. மொராக்கோவை நாங்கள் சாதாரணம் எடுக்க முடியாது. கடந்த நாட்களில் மிகப்பெரிய அணிகளை எல்லாம் இந்த மொராக்கோ ஜெயித்திருக்கிறது. ஸோ மொராக்கோ பிளேயர்ஸ் ஆர் நாட் டேக் இட் சிம்பிள். அவங்கள ரொம்ப சாதாரணமாக எடை போட முடியாது. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய பிரேசிலியன் டீமுக்கு கோச் அழைக்க நீங்கள் பயப்படுறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. The fear is not about their defeat. எங்களை ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக பயம் அல்ல அது. The fear is an initial preparation, making cautious to face our enemy in next match. அடுத்த மேட்ச்ல என்னுடைய எதிரிகளை நான் சந்திப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய, என்னை சரி செய்யக்கூடிய இடத்துல இந்த பயம் இருக்கிறது. See, fear நெகட்டிவ்.
அந்த ஃபியருக்குள்ள ஒரு பாசிட்டிவை கண்டுபிடிக்கிறான் பாரு. அதனால தான் அவன் கோச்சா இருக்கிறான். ஆமென். அவ்வளோ பெரிய டீமை வழி நடத்துகிற ஒரு கோச்சு பயந்துட்டேன்னு சொன்ன உடனே நிருபர் கேட்ட கேள்விக்கு அவன் சொல்றான், பயம் நீங்க நினைக்கிற மாதிரி தோல்வி பயம் அல்ல. அந்த பயம் எங்களை இன்னும் எங்கள் எதிரிகளை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனா நாங்க பார்க்கிறோம். அதான் சார் லீடர். ஒரு லீடருக்கு பயம் இருக்கலாம், தப்பு கிடையாது. பயம் டெவில்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பயத்திலையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போறவன் அவன் தான் ஒரு லீடரா இருக்க முடியும். அன்னாட நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒன்று, ஃபிக்ஸ் யுவர் கோல். இஃப் தேர் இஸ் நோ கோல், யூ டோன்ட் ஹாவ் எனி ஃபியூச்சர். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சரியான லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய லட்சியம் நிச்சயமாக என்னவென்று தெரிய வேண்டும். சும்மா குருட்டாம் போக்கில் ஓடக்கூடாது. புரியுதா? 100 மீட்டர் ரேஸ் ஓடுறவனுக்கு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறேன், எத்தனை செகண்ட்ல ஓடி முடிக்க முடியும் என்கிற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, ஒரு கோலை ரீச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் அவனுக்கு வேணும். நீங்களா கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். செகண்ட், ஹார்ட் ஒர்க் டு அட்டைன் யுவர் கோல். உன்னுடைய தரிசனத்தை, உன்னுடைய கோலை நீ அடைவதற்கான முயற்சிகள் கடுமையாக இருக்க வேண்டும். கடுமையான முயற்சிகள். அந்த காலத்தில் தண்டால் எக்ஸசைஸ், நான் அப்போ ரொம்ப இந்த மரிசியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறது, இந்த மாதிரிலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி கை வச்சு ஃபஸ்ட்டு, அப்போல்லாம் மிஷின் ஹேண்டலிங்லாம் கிடையாது, தரையில் தான் பண்ணணும். கையை எப்படி வச்சு பண்ணுவோம், கை எப்படி வச்சு, அதுக்கப்புறம் இப்படி வச்சு, இப்படி கையை வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி பண்ணுவார், எப்படின்னா ஃபிங்கரில் பண்ணுவார். பல வருஷம் பண்ண முடியல, பட் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நாள் வந்துச்சு அது, அந்த ஃபிங்கரில் நின்று பண்ணுறது. என்னோட 20 வயசில் நான் எப்படி இருந்தேன் நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அந்த ஃபிங்கரில் வச்சு பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஹோல் பாடியோடைய வெயிட்டுமே இந்த ஃபிங்கர். ஹார்ட் ஒர்க். ஒரு கோல் வச்சுன்னா அந்த கோலுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து பெர்சிஸ்டன்ஸ், நிலைவரத்தன்மை. எந்த வேலையை நீ எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஹார்ட் ஒர்க் பண்றியோ அதுல விடாமுயற்சி, நிலைத்திருக்கிற தன்மை வேண்டும். அப்பதான் உங்க கோல் அடைவீங்க. நீ இயேசுவின் பிள்ளைன்னு ஒரு கோலுக்கு வந்துட்டீங்க, கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கன்றவங்களாம் யார்? உங்க கரங்களை உயர்த்துங்க. You fixed in your mind today you are a children of God or child of God. அதுக்காக என்ன முயற்சி எடுத்தீங்க? Still you are not changing your character, attitude, broad mind. Amen. போகும்போது ரோடு சரியில்லை, சின்னதா இருக்கு பாஸ்டர், ரோடு குறுகிய ரோடு பாஸ்டர்னு திட்டுறீங்க கார்பரேஷனை. நான் ரோடு போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனால் உங்கள் பிரெயின் எப்படி இருக்குது, உங்கள் மைண்ட் எப்படி இருக்குது? குறுகிய மைண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியல. சில விஷயத்தை நான் சங்கீதா கிட்ட ஆர்கியூ பண்ணுவேன், வேண்டாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து யோசிப்பேன், அதில் இன்னொரு கருத்து ஆண்டவர் உணர்த்துவார். உடனே சொல்லுவேன் சரி. அவங்க நினச்சிக்குவாங்க, என்ன இவர் மாறி மாறி பேசுகிறார், இவருக்கு புத்தி ஒரு மாதிரி போல இருக்குது, நேற்று ஒரு மாதிரி பேசுகிறார், இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறார். நோ 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 நோ, புத்தியில் நல்லா இருக்குது. சில இடத்துல கர்த்தர் உணர்த்துகிற காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். இப்போ உங்களை நான் இன்னைக்கு சொல்கிறேன், திட்டிட்டேன், அடுத்த நாள் சாரி சொல்கிறேன். உடனே நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? பாஸ்டர் ரொம்ப வீக்கு, திட்டினார், அவரே என்கிட்ட சாரி கேட்டார். இல்லை இல்லை,
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இப்போ இடையில ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும். ஜெபம் என்னைய மாற்றுது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ரொம்ப நாள் நான் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய எதிரிகளுக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் ரிஃப்ளெக்ஷனை நிறுத்திட்டேன். அதாவது எந்த பிரச்சனைக்கும் திரும்பி பதில் தாக்குதலே இல்லை. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார்ல இது ஒரு இன்னொரு லெவல் அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்காக பயந்துட்டாங்கன்ட்டு அல்ல. ஒருத்தன் அடிச்சாலும் அமைதியா போறான் அப்படின்னா அல்லேலூயா, அது அவனுடைய வீக்னஸ் அல்ல. சைலன்ஸ் இஸ் a greatest என்னதுங்க, வில் பவர். அமைதி அவனுக்குள்ள இருக்கிற வில் பவரை காட்டக்கூடியது, அவனுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெக்ஸ் ஆகி, அப்பா விசுவாசம் எங்கப்பா போச்சு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த், அழிந்து போவது கவலை இல்லையான்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறிய. எனக்கு இவ்வளோ வயசாச்சு, இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல. நான் இவ்வளோ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இன்னும் எனக்கு கிடைக்கல. ஆமென். நல்ல சாப்பாடு எனக்கு இல்லை. ஆமென். ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு குழந்தை கீழே இருக்கிற ஒரு சப்பாத்தியை பொறுக்கி எடுத்து தண்ணி பைப்பில் கழுவிட்டு அதை சாப்பிடுறது உட்கார்ந்து ரோட்டோரத்தில். நம்ம இந்தியாவில் அதை பார்த்தபோது என் இருதயம் உடைஞ்சு போச்சு. இங்க இருக்கிற என் பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவு நல்ல ஆகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறாரு சார். வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற முடியாத எத்தனையோ பேர் பிச்சைக்காரா நடக்கிறாங்க ரோட்டில். நீங்கள் நினைக்கிறீங்களா ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்களாம் எதுவும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு? அவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்தவர்கள். விபத்தில் கணவனை இழந்தவர்கள், மனைவி இழந்தவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் நம்மை போல நல்லா வாழ்ந்தவர்கள் சார். எல்லாரும் நல்லா இருந்தவங்க தான். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களே. ஆமென். கடவுள் உங்களை அப்படி விட்டுட்டாரா? இல்லையே. கையில் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் காசு இல்லாமல் பார்த்து பார்த்து செலவு பண்ணோம். டீ எவ்வளோங்கன்னு கேட்டுட்டு தான் குடிப்பேன். அந்த டீயோடைய காசு கொடுக்க பத்தாமல் போயிருமோன்னு ஃபஸ்ட்டு 10 முறை எண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் தான் போய் ஒரு டீ விலை கேட்டு குடிப்போம். இப்போ விலையெல்லாம் கேட்கறது இல்லை, கொழுப்பு அதிகமாகிடுச்சு, பணம் அதிகமாகுதில்ல. ஒரு டீ 200 ரூபானா கூட ஏர்போர்ட்டில் நின்று போன ஒரு காஃபி 200 ரூபா, டப்புன்னு ஒரு 500 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு உடனே ஆண்டவர் கிரீன் சிக்னல்லேருந்து ரெட் சிக்னல் அடிக்கும் நமக்கு அப்படியே மண்டையில். ஹலோ நிறுத்து ஒரு நிமிஷம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண உன் லைஃப்பை? எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு பழச நினைக்கிற நினைவு வரணும்யா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லையா. எத்தனை பேருக்கு வருதா சாமி? அது வந்துட்டா, நீ எங்கிருந்து ஆரம்பிச்சேன்றது வந்துருச்சுன்னா உன் விசுவாச ஜீவியம் தளராம இருக்கும் சாமி. சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். 51ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா அவன் சொல்ற காரியம் 3ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிமா. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது, என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாத மனுஷனே கிடையாது. பிசாசனுடைய டிமனாலஜி டீச் பண்றதுனால சொல்றேன். பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம் தன்னிலை மறத்தல். அப்படின்னா உன்னையே நீ யாருன்னு மறந்துடுவ. நீ ஊழியக்காரன்றது மறந்து கெட்ட வார்த்தையில் திட்டுவ. நீ விசுவாசின்றதை மறந்து சண்டை போடுவ. புரியுதா உங்களுக்கு?
உன் நிலைமை என்ன, உன் அபிஷேகம் என்ன, உன்னுடைய அழைப்பு என்ன, உன் கிருபை என்ன, உன்னை தேவன் எதுக்கு அந்த அளவுக்கு உன்னை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க மக்கள். உன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் அந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணும். உன்னை மறக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை கனி இல்லாமல் நிறுத்தக்கூடிய பணியை செய்கிறவன் சத்துரு. தன்னிலை மறத்தல் சொல்லுங்க. தன்னிலை மறந்தவன் யாரு? பைத்தியக்காரன், சைக்கோ. அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியாது. சண்டை போட்டு அரை மணி நேரத்துக்கு கழிச்சு தான் மனைவிக்கு அப்படியே ஒரு யோசனை வந்து, ஐயோ அவனை எரும மாடுன்னு திட்டினோம் புருஷனை கூப்பிட்டு, சாரிடா இனிமேல் உன்னை எரும மாடுன்னு சொல்ல மாட்டான், வெறும் மாடுன்னு வேணா சொல்லட்டுமா? எப்போ? அரை மணி நேரம் கழிச்சு. வைஃபை ஏதோ ஒன்று திட்டிடுறான். அடுத்த நாள் தான் சொல்றான், சாரிம்மா தெரியாம திட்டேன். மப்பிளியா இருந்த, குடிச்சிருந்தியா, தெரியாதா உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதா? ஆவிக்குரிய மகளே மகனே, உன்னுடைய விசுவாச ஜீவன் எப்படி இருக்குது? நீ கர்த்தரை டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு பிள்ளையா? ஒரு தேவை கர்த்தர் சந்திப்பார், ஒரு சூழ்நிலை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் நடத்துவார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த ஃபெய்த் உனக்கு இருக்கா? இந்த ஃபெய்த் இல்லாம how you claim you are a child of God? நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அத்தாரிட்டியை எடுக்கலையே. That's why devil is greater than your faith. பிசாசு உன் விசுவாசத்தை விட பெருசா தெரியுறான். devil is greater than your prayer. பிசாசு உன்னுடைய ஜெபத்தை விட பெருசாக தெரிகிறான். devil is greater than the word of God. அது உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆனா word of God is greater than anything else. ஆனா அவன் பெரிய ஆளா காட்டுறான். காரணம் என்னன்னா, நீ இன்னும் ஃபெய்த்ல வளரல. ஆமென். 99 வயசு 100 வயசு டச் ஆகுது. சாராளுக்கு 85 வயசு, 90, 85 to 90, 10 வயசு டிஃபரெண்ட் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆண்டவர் வந்து சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பார்னு. பாட்டி சிரிக்குது, தாத்தாவும் சிரிக்கிறாரு. தாத்தா ஆமேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு, பாட்டி வாய்ப்பே இல்ல ராஜான்னு சொல்லி சிரிக்குது. வசனத்தை கவனிச்சு வாசிங்க. 26. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்களும் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்களே. ஆமென். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Through the faith you are the child of God in Christ. Only through the faith. நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு எப்படி நிரூபிப்போம்? விசுவாசத்தின் மூலமா தான் நிரூபிக்க முடியும். வேற எந்த அடையாளத்தையும் நீ காட்ட முடியாது. Through faith. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்களை எவ்வளவு பேர் இங்க இருக்கிறீங்க? பசங்களுக்கு விசுவாசம் வருது பாஸ்டர், அப்பப்போ அப்படியே டவுன் ஆயிடுது. பேட்டரி டவுன் ஆனவன் திரும்பி சார்ஜ் போட்டு என்ன பண்ணணும்? திருப்பி மேலே தூக்கணும். பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் எக்காரணத்தை கொண்டு ஃபெய்த்தை விட்டு விலகிடக்கூடாது. அந்த டவுட் வந்துடவே கூடாது. கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் ஊழியத்தை விட்டு போகிற சூழ்நிலை கூட வரும். குடும்பமே ரெண்டா போகிற நிலைமை வரும். தொழில் இல்லாமல், வருமானம் இல்லாமல், காசு இல்லாமல். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊருக்கும் பஸ் ஸ்டாண்டுகளை தாண்டும் போது நான் இப்போ யோசிப்பேன். அப்படியே தமிழ்நாட்டில் அங்கே எங்கே போனாலும் சரி, எந்த நாட்டில் எந்த ஊரில் போனாலும் என்னுடைய கார் அந்த பட்டணத்தை தாண்டும் போது இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நம்ம பணம் இல்லாமல் படுத்து தூங்கணும், இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் தங்கியிருந்தோம். இந்த எண்ணங்கள்லாம் இன்னும் வருது. ஆனால் இன்னும் என்னுடைய விசுவாசம் செத்து போகலை, குறையுது, இன்க்ரீஸ் ஆகுது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, குறையலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் செத்து போயிடக்கூடாது. ஆமென். You should not allow your faith to die.
உன்னுடைய விசுவாசம் செத்து போறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. அது இன்னைக்கு பாருங்க, செடி வாடி போச்சுன்னா உடனே ஒருத்தர் போய் அதை கட் பண்றாங்க, பிரான்ச்சஸை கட் பண்றாங்க, தண்ணி விடுறாங்க. எப்படிலாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்குதே, சூப்பரா இருக்கே, நீங்க சிரிச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். எப்படி? அதுக்கு தண்ணியை ஊற்றி அதை ரெடி பண்ணி அதை மேலே கொண்டு வரணும். அந்த மாதிரி ஃபெய்த் எப்பெல்லாம் டவுனுக்கு போகுதோ அதை திரும்பி பூஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். பக்கத்தில் கை கொடு சொல். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பைபிள் படிக்கிற ஜெபிக்கிறதுக்கு மட்டும் போதாது. நம்ம கூட சேர்ற ஜென்மங்கள் இருக்குல்ல, யாருங்க யாருங்க? ஆமா, இந்த கிணத்து தவளைகள் நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கும். நம்முடைய ஃப்ரெண்டில் யாரு? கிணத்து தவளைங்க. ஒரு தவளை பாருங்க, கஷ்டப்பட்டு பிடிச்சி ஒரு கிளைய பிடிச்சி அந்த கிணத்துக்கு மேலே வர ட்ரை பண்ணும். இன்னொரு தவளை என்ன பண்ணு தெரியுமா? தாவி அதை பிடிச்சி டபக்கு நிலத்து உள்ள விட்டுறோம். என்ன நாங்கள் இருக்கிறோம் இங்கே, நீ என்ன அங்கே போகிற அப்படின்னு. இந்த மாதிரி உன்னுடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்கு, உங்கள் விசுவாச வளர்ச்சிக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஃபெலோஷிப்பை நீங்கள் என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். ஆமென். நல்லா படிக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்தா நல்ல பிள்ளை, நல்ல படிப்பு வரும். ஆமென். கரெக்ட் தானே? அப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளோட சேரணும், வேதம் வாசிக்கிற பிள்ளைகளோட சேரணும். கண்ட இடத்துல கூட்டணி வச்சுட்டு மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? ஆமென். அதெல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு என்ன வேணும்? யோசனை வேணும். புரியுதோ புரியலையோ? மனசிலாயோ? அர்த்தம் ஆயிட்டா? அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுன்னா சந்தோஷம். செகண்ட், ரோமர் 8:14 ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், நான் நேசிக்கிற ஒரு வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். This is a wonderful Bible verse. For those who are led by the Spirit of God are the children of God. ஆவியினால நீ நடத்தப்படணும். அடுத்து நீ தேவனுடைய பிள்ளைன்றதுக்கான அத்தாரிட்டி, அத்தாட்சி நீ என்ன செஞ்சிருக்கணும்? எங்கும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு, ஆவியானவருடைய அனுசரிப்புல, அரவணைப்புல நீ வாழ கத்துக்கணும். ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீ எதை செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு செய்யணும். ஆவியானவர் உனக்கு உணர்த்தணும். உங்களை பார்த்து கேட்குற, இந்த சபைக்கு நீ போ அப்படின்னு கர்த்தர் உணர்த்தி வந்தேன்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. தேங்க்யூ. மேபி இன்னும் உணர்த்தாதவர்களுக்கு கர்த்தர் உணர்த்தட்டும். சிஸ்டர், பிரதர், தேவன் உனக்கு உணர்த்தணும், பேசணும், கர்த்தர் உங்களோட இடைபடணும். உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறார் அனுதினமும்? ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், இங்க ஒரு சகோதரன், இங்க 2 சகோதரி. மற்றதெல்லாம் கை தூக்கலாமா வேண்டாமா? அது கூட ஆண்டவர்கிட்ட கேட்குது, தூக்கட்டுமா வேண்டாமா என்னன்னு தெரியலையே. ஒரு மனுஷனோட கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் யாருமே அவங்கள கைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்களே அந்த மெச்சூரிட்டிக்கு வந்துடுவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த பிரச்சனை நீ இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இந்த காரியத்தை நீ இப்படி தான் செயல்படுத்தணும், இந்த பிரச்சனைக்கு இப்படி தான் தீர்வு வரும், நீ பொறுமையாயிரு. எல்லாமே பேசுவார். காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடே உன்னை கைட் பண்ணுவார். லாரன் கன்னிங்ஹாம், LOREN CUNNINGHAM, அவருடைய புத்தகத்தை வாங்கி வாசிச்சுப்பார். லாரன் கன்னிங்ஹாம் அப்படின்றவருடைய புத்தகம்.
கர்த்தருடைய ஆவியிலே எப்படி வழிநடத்தப்படுவது என்பதை பற்றி பேசுவார். அவரோட ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். ஆமென். சின்ன வயசுல அவங்க அம்மா சில டாலர்களை கையில் கொடுத்து நீ கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புவாங்க. லாரன் கன்னிங்காம் போகிற வழியில காசை தொலைச்சிடுவார். காசு தேடி கிடைக்கல, இருட்டிருச்சு. மாலை நேரம் அழுது கொண்டே வருவார். சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. அன்னைக்கு லாரன் கன்னிங்காம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறார். அந்த விஷயம் என்னன்னா, எந்த காரியத்தையும் ஜெபிக்காம செய்யக்கூடாது. இது பிற்காலத்தில் அவருடைய ஊழியத்தில் மிக பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் கொண்டு போனது. கர்த்தர் அவரோடு பேசுவார். அவர் எழுதின புத்தகம் தான், அந்த புத்தகத்துடைய பேர் மறந்துட்டான். அவர் புக் ஒரு ப்ளூ கலர் புக். அது சின்ன வயசுல படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. கடந்த நாட்களில் சங்கீதா மொபைலை தொலைச்சிட்டாங்க. ஆமென். வீட்டுக்குள்ளே யாரும் வரல. உள்ள வந்தாங்க, கிச்சனுக்கு போனாங்க, துணி துவைக்கிற இடத்துக்கு போனாங்க, துணி எடுத்துட்டு வந்து வச்சாங்க. மொபைலை காணோம். கால் அடிச்சா கால் போக மாட்டேன்னுது. நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது எனக்கு. ஒரே அலப்பர். i17 ஏர், ஆப்பிள் i17 ஏர் காணாம போனா இவங்க ஏர்ல பறப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி மொபைல். நானும் உட்கார்ந்துருக்கேன், எங்கெல்லாம் போனோமான்னு கேட்டேன். நான் என்ன சொன்னாலும் அவங்களுடைய மனது பதற்றத்திலே இருந்தது. அப்ப நான் என்ன சொன்ன, சங்கீமா பிரேயர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார், ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்லெஸ் ஆகாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆவியானவர் உன்னை நிரப்பணும், ஆவியானவர் உன்னை நடத்தணும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில நீ எதுவுமே செஞ்சிராத. பக்கத்தில் கொண்டு கை கொடுத்து சொல்லுங்க, எதுவுமே செஞ்சிராத. ஆமென். ஆவியானவர் உனக்கு சொன்னாராப்பா, பாஸ்டர் அவங்க சர்ச்சுக்கு வந்தா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஆவியானவர் உனக்கு சொன்னாரா, போய்க்கோ. ஆவியானவர் சொல்லாம நீங்களா மாம்சத்தில் போய் ஏதாவது செஞ்சு சிக்கல்ல மாட்டினீங்கன்னா வருகிற அத்தனை பின் விளைவுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அப்புறம் ஆவியானவர்கிட்ட போய் குய்யான் என்ன பண்ண முடியாது, கத்த முடியாது, சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் வழி இருக்கு, ஒன்லி சரண்டர். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த பொண்ணை தான் காட்டினார் பாஸ்டர் கல்யாணத்துக்கு. ஆவியானவர் சொன்னாரா? இல்லை, நான் தான் சொன்னேன். அப்போ வாங்கி கட்டிக்கோ போ. தாலியை மட்டும்தான் நீ கட்டுவேன், அது ஒரு நிமிஷத்துல கட்டிடுவேன். வாழ்நாள் முழுசு அவகிட்ட நீ வாங்கி கட்டுவ, அது என்னன்னு உனக்கு தெரியும். நீ கட்டினது தாலி, அவ கட்டுறது உனக்கு என்னது? இல்ல புருஷன் அருமையான மனுஷன், கர்த்தர் சொன்னாரா? இந்த பொருள் வாங்க, கர்த்தர் உணர்த்தினாரா? சபைக்கு இது தேவை, கர்த்தர் உணர்த்தினாரா? இந்த கடனை வாங்கு, கர்த்தர் உணர்த்தினாரா? இந்த வீடை வாங்கு, கர்த்தர் உணர்த்தினார், கர்த்தர் பேசினாரா? ஆமா, எனக்கு பாஸ்டர் ஜோமணி சொன்னார் அதனால போய் வீடு வாங்கினேன். நோ 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 நோ. கர்த்தர் உங்கிட்ட பேசணும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இந்த இடத்தை வாங்கு, இந்த வீட்டை வாங்கு, இங்க திருமணம் செய்ய அப்படின்னு சொன்னார்னா செய். சூப்பரா இருப்பீங்க. நீங்க ஆனந்த் பிரதர் எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? ராசா மாதிரி இருக்கிறார்.
கரெக்ட் தானே? ஆசீர்வாதமான மனைவி ஆண்டவரா பார்த்து கொடுத்தா பொன் முட்டையிடும் மாத்தா பார்த்து கொடுப்பார். அல்லேலூயா. நீயா போய் தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி வேண்டாப்பா, நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. பக்கத்தில் கொண்டு கை கொடுச்சல ஆவியில நடத்தப்படுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வாக் வித் ஸ்பிரிட், வாக் வித் ஸ்பிரிட், லெட் பை ஸ்பிரிட். இது ஒரு மேன் ஆஃப் காடுக்கு, ஒரு விசுவாசிக்கு அவசியம். ஆமென். ரைனார்ட் போங்கே கிட்ட கர்த்தர் பேசுறாரு, இங்கிலாந்து போ, ஜெர்மனில இருந்து. உடனே இங்கிலாந்து போறாரு. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போ, அங்க ஒரு ஸ்ட்ரீட்டை காட்டுறார், இந்த ஸ்ட்ரீட் போ. அங்க ஒரு வீட்டை காட்டுறார், இந்த வீட்டோட காலிங் பெல் அடி. ஆமென். கதவை தட்டுறாரு. ஒரு வேலைக்காரன் வந்து கதவு திறந்து முன்னால போர்டு போட்டுக்க, ஜான் ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு. யார் நீ? ஐ வாண்ட் டு மீட் ஜான் ஜெஃப்ரி அப்படிங்கிறாரு. வேலைக்காரன் சொல்றான், நோ, அவர் இப்ப பார்க்க முடியாது. உள்ள இருந்து ஒரு குரல் கேட்குது, அந்த வாலிபனை உள்ள அனுப்பு, உள்ள அனுப்பு. ரைனார்ட் போங்கே உள்ள போறார். போனவர் பொத்துன்னு விழுந்துட்டார் அனாயிண்டிங்ல. அவர் சொல்றார், கிட்டத்தட்ட 3 hours அனாயிண்டிங்ல இருந்தேன் அந்த ரூம்ல. ஐ காட் த விஷன். ஆப்பிரிக்கா தேசத்துக்கு நீ போகணுன்ற தரிசனத்தை நான் அங்கே பெற்றேன். அந்த ஊழியக்கார் ஜான் ஜெஃப்ரி உலகம் முழுசு ஊழியம் பண்ணிட்டு சொன்னாராம், இனி ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டை மட்டும் என்னால் சந்திக்க முடியல, எனக்கு வயசும் வாலிபம் இருந்தா நான் போய் ஊழியம் பண்ணியிருப்பேன், ஆனால் எனக்கு அந்த பலன் இல்லை ஆண்டவர் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், ஐ வில் சென்ட் எ பர்சன், உனக்கு ஒரு நபரை அனுப்புவேன், அவரை நீ ஆர்டைன் பண்ணி அனுப்பு அப்படின்றாரு. அவர் தலையில கைகளை வைத்து அனுப்பினார். பிற்காலத்தில் உலகத்தை கலக்கிற ஒரு எவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்டலா காட் ரைனார்ட் போங்கேவை பயன்படுத்தினார். சரி, இது எல்லாம் ஓகே தான். ஜான் ஜெஃப்ரியை சந்திச்சது ஓகே தான், அனாயிண்டிங் பெற்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஜெர்மனியிலிருந்து லண்டனுக்கு போன்ற ஒரு குரல் கேட்டுச்சுல ஒரு மனுஷனுக்கு, அது அவன் ஜெப ஜீவியத்தில் அவனுக்கு கிடைத்த பலன். புரிஞ்சுக்கோ. ஆமென். என்னதான் தேவ சித்தம் நம்ம மேல ஆபரேட் ஆனாலும், என்னதான் அபிஷேகிக்கப்பட்ட மனிதர்களை பலரை நம்மளை சுத்தி வச்சிருந்தாலும், நீ நிக்க வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துறது என்ன தெரியுமா? இந்த ஆவியானவருடைய வல்லமை. யார் ஒரு மனுஷன் தேவ ஆவியில நடத்தப்படுறானோ அவன் தேவ சித்தத்தை விட்டு நழுவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டா எக்ஸாக்ட் பிளேஸ்ல கொண்டு போய் நிறுத்துவார். இதேதான் ரிச்சர்ட் விம்ப்ராண்டுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ருமேனியா தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு ஒரு முதியவர் ஜெபிக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னிடத்தில் ஒரு யூதனை அனுப்புவேன், அவன் இந்த ருமேனியா தேசத்தினுடைய எழுப்புதலுக்காய் நான் ஏற்படுத்துவேன். வீடு வாடகைக்கு கிடைக்கும் அனுப்பி அந்த வீட்டில் நிற்கிறார் சிறு வாலிபன் ரிச்சர்ட் விம்ப்ராண்ட். அந்த வீட்டு ஓனருக்கு கர்த்தர் பேசுறார், நீ தேடிக்கொண்டிருந்த மனிதன் இவன் தான். ஆமென். ரஷ்யாவினுடைய ஆட்சி காலத்திலே, கம்யூனிஸ்ட் காலத்திலே 1000 அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுகளுக்கு போதகரா கர்த்தர் ஒருத்தனை உருவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. எவன் தேவ ஆவியில நடத்தப்படுகிறானோ அவனே தேவனுடைய புத்திரன் எனப்படுவான். அந்த வசனத்தை வாசிமா, அந்த வேர்டை வாசிங்க, உங்களுக்கு புரியும். மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி. நான் சொன்ன பார்த்தீங்களா? தன்னிலை மறத்தல், செல்ஃப் கான்சியஸ், சப்கான்சியஸ மியூட் பண்றது சேட்டனுடைய வேலை. சப்கான்சியஸ் மைண்ட
ஸ்டிமுலேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிற வேலை ஆவியானவருடைய வேலை. ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. நான் சொல்ற புரியுதா புரியலையா? தன்னிலை மறத்தல், உன்னையே மறந்து நீ எந்த பாவத்தையும் செய்யறதுக்கு உன்னை கொண்டு போகிறதுக்கு சேட்டன் முயற்சி பண்ணுவான். ஆனா உன்னை நினைவுபடுத்தி நீ யார், உனக்குள் யார் இருக்கிறா, நீ எவ்வளவு நடக்க வேண்டும், நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த சூழ்நிலையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளை கொடுக்கிறவர் ஆவியானவர். சங்கீதம் 32:8 அதான் சொல்றது, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? 17ஆம் வசனம் 16-17 வாசிமா. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, யாரோட சாட்சி கொடுப்பாராம்? உன்னுக்குள்ள இருக்கிற ஆவி, உன்னுக்குள்ளே வாசம் பண்ணுகிற மனுஷ ஆவி. அந்த மனுஷ ஆவிக்கு தேவனுடைய ஆவியில ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவன் கூட தான் இருக்கிற, நீ சரியான முடிவெடுக்கிற, நீ சரியான பாதையில பயணிக்கிற, நீ சரியான நோக்கத்தோட தான் போய்கிட்டு இருக்கிற, நீ சரியான காரியத்தை செய்யறன்னு ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் உன்னோட ஸ்பிரிட்டுக்கு டெஸ்டிஃபை பண்ணுவார். எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் நடக்குது? உள்ளுக்குள்ள இந்த ப்ராசஸ் எவ்வளவு பேருக்கு நடக்குது? நான் என்ன பேசுறேன்னு புரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எவ்வளவு பாரத்தோட அதை பேசுறேன்னு நீ புரிஞ்சுக்கோ. ஆமென். நீ ஒரு விஷயம் பேசுற, ஒரு காரியம் செய்யறனா, ஆவியானவர் அதை டெஸ்டிஃபை பண்ணலன்னா அந்த காரியத்தோடு பின்னால வந்துரு. அதுக்கு மேல நின்னா அது சுயநீதியா மாறிடும். செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் த டிமானிக் இன்ஃப்ளூயன்ஸ். என்னுடைய கன்னியாகுமரி மீட்டிங்ல நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை முடிஞ்சா கேட்டு பாருங்க, புரியுதா? அப்போ ஆவியானவர் உன்னுடைய ஆவியோடு டெஸ்டிஃபை பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். நீ எடுத்த முடிவு சரியான முடிவு இல்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் நிக்காத. உடனே தேவ சமூகத்துக்கு ஓடு. அப்பா நான் இப்படி பேசிட்டேன், அப்பா நான் இப்படி சொல்லிட்டேன், டாடி நான் இந்த முயற்சி பண்ணிட்டேன், என்ன பண்றது? ஆண்டவர் சொல்லுவார், இது நான் நடத்துற பாதை அப்படின்னு உன் ஆவியில கன்ஃபர்மேஷன் வருதா, கோ ஹெட். அதுக்கப்புறம் யாரை பத்தி பயப்படாத, போயிட்டாரு. அந்த கன்ஃபர்மேஷன் வரலையா, ஸ்லோ டவுன் ஆகி பேக்ல வந்துரு, வேண்டாம். இது நமக்கு வில்லங்கத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியில நடத்தப்படுற மனுஷன், அவன்தான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3:10 வாசிச்சிருங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சார் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய பிள்ளைன்ற கிளைம் பண்ற அத்தாரிட்டியே உன் சகோதரன் மேல வைத்திருக்கிற அன்பு. நோ கான்ட்ரோவர்சி, no bitterness, no jealous. மாம்சத்துல ஃபைட், இவளை எனக்கு பிடிக்கல, அவளுக்கு எனக்கு பிடிக்கல. You are the child of devil, you are the child of Lucifer. If you forget to love somebody, another one, இன்னொருவரை நேசிக்க தவற இடத்துல எல்லாம் I am disqualified my DNA with Holy Spirit of God. Amen. பரிசுத்த ஆவியானவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள இருந்து போயிட்டுன்னு அர்த்தம் இல்ல, மாறிடுச்சு. பக்கத்தில் கை. அதனால தான் நான் சொல்லுவேன், ஃபெலோஷிப்பை விடாதீங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேருங்க, அன்பாருங்க, ஐக்கியமா இருங்க. என்ன சொன்னால் பிரதர்ஸ் இவரோ அவரோ அப்படி பார்க்கணும், அந்த அக்கா அவ்வளோ அப்படி பார்க்கணும், இப்படியே என்ன கோபம்னா கோபம். சுவாமி ரோசக்கார பிள்ளைகோ. ஆமென்.
முட்கோபிகள். சின்ன விஷயத்தை பொறுத்துக்க முடியல, சின்ன மிஸ்டேக்கை பொறுத்துக்க முடியல, பிராட் மைண்ட் இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைங்களை கை தூக்குங்க தயவுசெய்து. எல்லாரோடையும் சமாதானமா இருக்கீங்களா? எல்லாரோடையும் ரியலி மன்னிச்சிட்டீங்களா எல்லாரையும்? என்ன சிபாலினி திருத்தரன் முழிக்கிற? தூக்கம்மா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடயும் சந்தோஷமா பேசுறீங்களா? அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது, இவன் நமக்கு ஆகவே மாட்டான், இப்படியா இருக்கீங்க? ஒரு தாய் உருவாகும் முன்னே என் கோபத்தை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் பொறாமையை பார்த்தீரையா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், தகுதியே எனக்கு இல்லை. இப்படிதானே நான் பாடியாகணும். சார் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன் சார். யோவான் எழுதுறாரு என்னன்னு, என் பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனுக்கு சபை மேல இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நீ அள்ளி அள்ளி காணிக்க கொடுக்கறதுனால எந்த ஒரு தேவ மனுஷனுக்கும் மேல சந்தோஷம் வராது, எனக்கு வராது. நீங்க 2 பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு, புருஷன் மனைவி சமாதானமா இருக்கிறீங்க, அக்கம் பக்க உறவுகள் சபையில எல்லாரோடையும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றீங்கன்ற சந்தோஷத்தை விட வேறொரு சந்தோஷம் ஒரு தேவ மனுஷனுக்கு இருக்காது. மாமியார் கிட்ட பேசி 10 நாள் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு. மாமனார் கிட்ட விசாரிச்சு 10 மாசம் ஆச்சு. I am the child of God, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, எவனை பத்தி கவலையே இல்லை. அப்படியா? இதுவா கிறிஸ்துவம் உனக்கு போதித்தது? நீ எதிர்பார்த்த கட்சி ஆட்சி வரலனா கிறிஸ்தவங்களுடைய நிலைமை சார். அட யாரா இருந்தா என்ன, கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வந்து மேல வைக்கிறாருன்னா சந்தோஷமா ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போ. தனிப்பட்ட கசப்பு வெறுப்பு இதை வச்சு தன்னுடைய கண்ணோட்டம் இருக்குதே. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒருங்கிணைங்க, ஐக்கியமாகுங்க. சர்ச் வளரணும்னு எவ்வளோ பேருக்கு ஆசை இருக்குது? ஃபெலோஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதர்வைஸ் there is no way for church growth. This is my humble request. இது என்னப்பா யோவான் சொல்றது? இயேசு என்ன சொன்னார்னு பாருங்க. கடைசி பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு 5:9 வாசிங்க. 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அவங்க தான் சைல்ட் ஆஃப் காட். A true peacemaker is a true child of God. reconciliation வரவே மாட்டேனது, மறு ஐக்கியம் வரவே மாட்டேனது. இல்ல பரவாயில்ல நீங்க போய் பேசுங்க. முடியாது, நான் பேச மாட்டேன். இல்ல செய்யுங்க, நான் செய்ய மாட்டேன். இல்ல ஒரு சாரி சொல்லிருங்க, நான் சாரி சொல்ல மாட்டேன். முதல்ல அவ சிரிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சிரிக்கிறேன். 2 பேரையும் வண்டலூர் சூழ தான் கொண்டு போய் விடணும். ஆமென். பைபிள் என்ன சொல்லுது? கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஒருத்தரை ஒருத்தர் ஹானர் பண்ணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க, அமைதியா போங்க.
தப்புன்னு தெரியுது. அதான் நான் அடிக்கடி என்கிட்ட பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் நான் சிரிச்சுட்டே தான் உட்காந்துருப்பேன். அதுக்காக நான் லூஸ் இல்லை. ஆமென். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஊழியத்தில் பொறுப்பு கொடுப்பேன். பரவாயில்ல, ஐ எம் a பீஸ் மேக்கர். என் காட் அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சரி போங்க, செய்யுங்க, பாருங்க, பண்ணுங்க. ஐ எம் என்கரேஜிங் பிகாஸ் நான் உங்கள் மிஸ்டேக்கை பார்க்கல. ஆனால் அதே சமயத்தில் as a shepherd of God I have a right to correct. உங்களை சீர்திருத்தத்துக்கான அனுமதி எனக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் தவறை சுட்டி காட்டுறதுக்கான அனுமதி எனக்கு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்லி சர்க்கிள் எப்படி இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? உங்கள் கூட பழகிறவங்களோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் கூட படிக்கிறவங்களோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தோட நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்து, சைல்ட் ஆஃப் காட்னா முதல்ல ஃபஸ்ட்டு காரியம் என்னது? விசுவாசத்தில் நடக்கிறவர்கள். செகண்டு, ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள். மூணாவது, சத்தியத்தில் நடந்து சகோதர சிநேகத்தில் நிலைச்சிருக்கணும். ஆமென். 4, சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த 4 என்கிட்ட இருக்குன்னா எந்திரிச்சு நில்லுங்க, உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். எந்திரிக்க மாட்டேன்றீங்களே, ஐயோ தப்ப ஏதாவது சொல்லிட்டேனா? எழுந்திருப்போம். அட்லீஸ்ட் இதில் ஏதாவது குறைவுபட்டா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சில நேரத்தில் மாம்சத்தில் நடக்கிறேன்ப்பா, சில நேரத்தில் ஆவியில் தெளிவில்லாமல் இருக்கிறேன்ப்பா, சில நேரத்தில் வசனத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறேன்ப்பா, சில நேரத்தில் கோபம் வந்துடுதுப்பா, சமாதானம் பண்ண முடியல சாமி. பீஸ் மேக்கர்ஸ். ஆமென். அர்ப்பணிக்கிறீங்களா? ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் கூட கரங்களை பிடிச்சு. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் JHM மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நீங்கள் பெற்ற நன்மைகளை மறவாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அலைபேசி எண்கள் 900399